வணக்கம் நண்பர்களே. நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோ சொன்ன மாதிரி என்னோடய அனுபவம் மட்டும் இல்லாமல் நமது நண்பர்களின் அனுபவத்தை சேர்த்து நான் பதிவு போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 நாளாக நான் வீடியோ போடல. என்ன ரீசன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி சூரத் உல்லாஸ் நகர் பயணம் தேதி நான் அறிவிச்சாச்சு. ஸோ அதுக்குண்டான வேலையில் நான் இறங்குனதுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. நண்பர்களாக சேர்ந்தாச்சு. 20 அதாவது நான் 16 சொல்லியிருந்தேன். அது நான் 21 நாங்கள் மாற்றிச்சிட்டோம். சில காரணங்களாக நான் 21 நான் மாற்றி அதுக்குண்டான வேலைகள் நடந்து முடிஞ்சாச்சு. நான் டிக்கெட்லாம் புக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் அதுக்குண்டான நான் போன அனுபவங்கள்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது, இந்த மாதிரி அனுபவப்பட்டோம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் ஈரோட்டில் வாங்க சாரி எதுவுமே விற்கலை, என்ன சார் பண்ணுறது, ஏதோ ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா ஒரு 10-20 நண்பர்கள் எனக்கு ஃபோன் போட்டு கேட்டாங்க. ஒரு சிலர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டுமே எல்லாத்துக்காகவும் இந்த பதிவு. சரி, இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிற வீடியோ தான். இது யாருக்கு கண்டிப்பாக இது ஓரளவுக்கு எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. எனக்கு ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஒரு கணிசமான வருமானம் எனக்கு கிடச்சி இந்த இதில். என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நான் ஈரோட்டில் மதுரையில் ஹோல்சேலில் நம்ம சாரீ வாங்கியிருப்போம். நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்டு அவசரப்பட்டு நம்ம வாங்கியாச்சு. இப்போ விற்கிறதுக்கு நம்ம உண்டான வழி தெரியல. சரிங்களா? அதுக்குண்டான எனக்கு தோன்றிய யோசனையை தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எந்த மாதிரினா, அதாவது தீபாவளி வரைக்கும் நீங்கள் வாங்கின சாரீ தீபாவளி முடிஞ்சுன்னா அந்த சாரீ எல்லாமே ஓல்டு மாடல் தான். அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ உள்ள பெண்கள் எல்லாமே திருப்திப்படுத்த முடியாது. மெயினாக அதே மாதிரியாக ரொம்ப இந்த ஸ்டோன் மாடல் ப்ளஸ் ஆரி ஒர்க் மாடல் தான் நிறையா பெண்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா பார்ட்டி வியர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. இப்போ உள்ள மாடல்லாம் அதை தான் விரும்புகிறாங்க பெண்கள் எல்லாமே. இந்த பூனம் சரி அது எல்லாமே டெய்லி வியர்ஸ் மாதிரி. பட் அந்த திருவிழா டயங்கள், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைங்கள்லாம் இந்த ஸ்டோன் ஒர்க், அதாவது ஒர்க் சாரீ தான் ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதான் நிறைய பெண்கள் விரும்புகிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ இந்த ஒர்க் மாடல் சாரீ இனிமேல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு சில ஒர்க் மாடல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ரேட்டு ஜாஸ்தியாக, உண்மையிலே ஈரோடு மாதிரிலாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக நம்ம வாங்கி ஏமாந்துருப்போம். கண்டிப்பாக அது போயிருக்காது. ஏன்னா இவ்வளோ ரேட்டா, இவ்வளோ காசா அப்படிங்கிற எல்லாமே சொல்கிறாங்க. உண்மை தான், அதுதான் உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வாங்கி ஏமாந்தாச்சு. தயவுசெய்து இனிமேல் யாராவது புதுசாக தொழில் தொடங்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் சொல்லிடுங்க. தயவுசெய்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லிடுங்க. எல்லாருமே, அதாவது இது வரைக்கும் யாருமே நான் ஈரோட்டில் வாங்கி என்னால் வியாபாரம் பண்ண முடியல, எல்லாத்தையுமே 100%-99% பேர் அவங்களுடைய அனுதாபம் சொல்கிறாங்க. நல்லா விற்க முடியல சார், எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு, லட்சக்கணக்கு நல்ல விலைக்கு நாங்கள்லாம் ஒரு 50,000 70,000 போடவங்களுமே சுதாரிச்சுக்கிட்டோம். அப்போது இதில் இவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போயுமே கொஞ்சம் நான் உஷாராயிட்டேன். ஆமாம், சரி, இது நம்ம அனுபவப்பட்டது இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஏன்னா எல்லாருமே யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போய் ஏமாந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் என்னுடைய வாய்ஸ் வேணால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் என்னோடய அனுபவம் எல்லாமே நான் பேசுகிற எல்லாமே உண்மை. சரிங்களா? என்னுடைய வாய்ஸ், என்னுடைய ஸ்லாங் வேணால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியலாம். பட்டு நான் பேசின ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய அனுபவம் வாய்ந்த ஒரு வீடியோ தான். ஆமாம், அது கண்டிப்பாக யாருமே ஏமாறக்கூடாது என்பதுக்காக நான் தெளிவாக நான் பதிவிட்டுருக்கிறேன். தயவுசெய்து அவசரப்படாதீங்க. நீங்கள் நல்ல ஒரு வருமானம் ஆனால் இதில். பட் நம்ம செலக்ட் பண்ண கடைகள் சரியில்லை, செலக்ட் பண்ண ஊர் சரியில்லை, எல்லாமே ஏமாத்துறாங்க. அதுதான் உண்மை. நல்ல கடை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஓப்பனாக நானே ஒரு பைசா இல்லாமல் நானே வீடியோ போடுறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்காமல் சூரத் அந்த மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் இன்னும் 4 மாதம் 5 மாதம் தொடர போகலாங்கிற பிளானில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் போகிறோம், கண்டிப்பாக போகிறோம். ஃபஸ்ட் டைம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு அதோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த சேரீலாம் விற்காதவங்களுக்கு இந்த எல்லாமே பழைய மாடலாக உள்ள சேரீலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், புது மாடலாக மாற்ற போகிறோம். நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. பட் அதுக்குண்டான யூசஸ் கரெக்டாகவே ரீச் ஆகலை. அது கரெக்டான மெத்தடில் சொல்லித்தரல யாருமே. சரி, நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். பட் அது கரெக்டான மெத்தட் எதுவுமே யாருமே சொல்லித்தரல. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மெத்தடு சொல்லித்தரதுக்கு 3000 ட்ரைனிங் தரேன், 2000 ட்ரைனிங் தரேன்ட்டு காசு பிடுங்குறாங்க. நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போய் காசுலாம் கொடுத்தெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் படிக்கணும் அவசியம் இல்லை. இதில் ஒரு சின்ன ஒரு இதே இல்லை. சரிங்களா? 2-3 டைம் ஒரு துணியை எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்புறமா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு கலை ஆர்வம் உள்ளவங்க நல்லா பண்ணலாம்.
உண்மையிலே இந்த மெத்தடு நான் சொல்ல போகிற மெத்தடை யூஸ் பண்ணுறவங்க கலையார்வம் உள்ளவங்க சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? 2வது கலையார்வம் உள்ளவங்க நல்லா பண்ணலாம். 2வது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங் மீன்ஸ் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். தேவையில்லாமல் அவசரப்பட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சாரி எல்லாமே டோட்டலாகவே டேமேஜ் ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். அதையும் கொஞ்சம் நான் வந்து உண்மையிலே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது 2-3 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து சாத்தியம். ஆனால் என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் எதுவுமே சாரி இல்லை, ஏன்னா எல்லாமே வித்துருச்சு. எக்ஸாம்பிள் சாரி என்கிட்ட எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த மெத்தட் வந்து பட்டு சாரியில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஏன்னா அந்த 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 சாரி பார்த்தீங்கன்னா அந்த அதாவது சாதாரண ஸ்டோன்னு தான் ஒட்டி வச்சுருப்பாங்க, அது பேஸ்ட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த சாரி கடையில் 2800 நான் பார்த்தேன். ஒரு எம்போ சில்க் சாரி ஸ்டோன் மாடர்ன்னு சொல்லிட்டு சும்மா அங்கங்கே ஒரு 2-3 இது ஒட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? அது வந்து 2800 குறைஞ்சது நான் 2300 நான் பார்த்துருக்குறேன். சரிங்களா? பட் நானே பண்ணுறது வந்து ஃபுல்லாக பாடி, அதாவது உடம்பு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பண்ணுறோம். உடம்பு ஃபுல்லாகவே நான் ஒர்க் ஸ்டோன் மாடல் பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து நாங்கள் ஜஸ்ட்டு 1300 தான் நான் கொடுக்குறேன். அதாவது நாங்கள் வாங்குகிற சாரீ பார்த்தீங்கன்னா எம்போ சில்க் வந்து 600 650 நல்ல குவாலிட்டி வந்து 700 நான் வாங்குகிறேன். அதை வந்து நான் 1200 தான் கொடுக்குறேன். அதே சில்க்கு அதே ஸ்டோன் ஒர்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த சாரீ கடையில் பார்த்தீங்கன்னா 2300 வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் தான். நிறைய மெத்தட் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் இந்த மெத்தட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான மெத்தட், நல்லாவே சூப்பராக போகும். என்கிட்ட சாரீ எதுவுமே மாடலுக்கு எதுவுமே இல்லை, பட் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். சாரீ இல்லை, பட் நான் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதான் நண்பர்களே அதுக்கு அதான் ஹார்ட் போர்டு அப்படிம்பாங்க. இது வந்து அச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஸ்டோன் ஒரு அதை சாரீ செய்யறதுக்கு அதாவது ஸ்டோன் ஒர்க் மாடல் செய்யறதுக்கு உண்டான அச்சு தான் இந்த தான். இது வந்து ஹார்ட் போர்டு. சரிங்களா? இது வந்து பார்டர். சரிங்களா? இது வந்து சும்மா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் நான் காமிக்கிறேன். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்டரே ஒரு 15 பார்டர் வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். மாடல்ஸ் நிறையா மாடல்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மாடல் வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஆமாம், ஏன்னா நான் இதில் ஒரு 10-15 வரைக்கும் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்டர். சரிங்களா? ஏன்னா இது பார்டரு. இது வந்து நம்ம சாரீக்கு வந்து அங்கங்கே, அதாவது பாடி, அதாவது உடம்புல கொஞ்சம் அந்தந்த இடத்துல டிசைன் கொண்டு வரதுக்காக அந்த இது, அப்புறம் முந்தியிலலாம் நான் இந்த ஒர்க் வைக்கிறதுக்காக இது ஒரு அச்சு. இது வந்து பாருங்கள் தாமரைப்பூ மாதிரி அந்த ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு அச்சு. சரிங்களா? இது நம்ம வந்து அதுக்கு தேவை, அதாவது ஸ்டோன் ஒர்க்கு செய்ய தேவையான இதெல்லாம் அச்சுக்கள்னால் அந்த ஹார்ட் போர்டு. சரி, இதெல்லாம் நம்ம ஆர்டர் கொடுத்து நான் வந்து பண்ணது. இந்த பார்டர் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டர் கொடுக்கல, நம்ம கிட்டத்தட்ட ஒரு அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா சொல்கிறாங்க அந்த பார்டர் மட்டுமே. பட் அவங்க வந்து எத்தனை சென்டிமீட்டர்னா 1 அடி தான், அது 1 அடினா ஒரு 60 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. சரி சார், 40 சென்டிமீட்டர் தான் அவங்களுடைய, அதாவது எதுனா இந்த பார்டர் வந்து 40 சென்டிமீட்டர் அவங்க கொடுக்குறாங்க. ஆமாம், பட் நமக்கு வந்து நம்ம 40 சென்டிமீட்டர் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அது 40 10 இந்த சைடு வந்து 5 போயிடும், 30 சென்டிமீட்டர் அதோட பிக்சர் இருக்கும். சரிங்களா? இந்த பார்ட்ரு ஸ்டைலுக்கு வந்து நம்ம பார்ட்ரு ஒர்க் வைக்கிறோம்னா, இப்போ சாரியில் பார்ட்ரு வைக்கிறது சூப்பராக இருக்கும். ஸ்டோன் வைக்கினா ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும். அதான் ரொம்ப பெண்கள் விரும்புகிறாங்க. அந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து 30 சென்டிமீட்டருக்குள்ள தான் கொடுத்தாங்க. சரிங்களா? அது வந்து கிட்டத்தட்ட 350 ரூபா. சரிங்களா? சாரி 300 தான் வாங்கினாங்க. நான் வந்து அது வேண்டாம்ட்டேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 70 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணேன், தனியாகவே ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 400 ரூபா ஆச்சு, 425 ரூபா. ஆமாம், 425 ரூபா அதோட ரேட்டு, இந்த பார்டர் மட்டுமே. சரிங்களா? நான் அது வாங்கியிருந்தேன். நான் ஒரு ஆர்டர் கொடுத்து நான் மொத்தமாக வாங்கினதுனால எனக்கு வந்து 425 ரூபா போனேன். 500 சொன்னாங்க, பட் அது வந்து நான் 425 ரூபா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அதாவது ஹைட்டு வந்து நம்ம அது பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்டு உங்களுக்கு கம்மியாக தெரியுது. நான் ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு 70 சென்டிமீட்டர் வரைக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நம்ம வந்து மாடல் சரியாக வராது, ஏன்னா அது வந்து ஸ்டோன்லாம் உளுந்துரும். ஆமாம், அதனால் அந்த இது நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் போட 1 மீட்டர் வரைக்கும் நம்ம பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு 70 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நான் ஆர்டர் பண்ணேன். 15 போர்டுமே அந்த ரேஞ்சில் தான். அப்புறம் டிசைன் நிறையா டிசைன், அதாவது ஜிமிக்கி டிசைனு, அப்புறம் மயில் டிசைனு, அன்னப்பறவை, நிறையா டிசைன் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அதோடைய மெத்தடு. சரிங்களா? இதெல்லாம் அந்த போர்டு. அடுத்து என்னதுன்னா,
இது ஸ்டோன் உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா பேஸ்ட், அதாவது பாடி ஃபுல்லாகவே, அதாவது அந்த சாரியில் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 அகலம் ஒரு அகலத்துக்கு அங்கங்கே பேஸ்ட்டு வச்சு அந்த பேஸ்ட் வச்சு நம்ம இது பண்ணுறதுக்காக பேஸ்ட் வச்சு ஒட்டுறது இந்த ஸ்டோனு. சரிங்களா, இது நல்லாவே கிராண்டாக இருக்கும் ஓரளவுக்கு. எல்லா இடத்துலையும் நான் வைப்போம். ஆமாம், அந்த பட்டு சரியும் சரி, பூனம் சரினாலும் சரி, இல்லை அந்த அந்த அதாவது பட்டு பட்டு காட்டன் பட்டு இருக்குல்ல, செமி காட்டனு அந்த மாதிரி இதில் எல்லாருமே நாங்கள் இது வந்து பேஸ்ட் வச்சு ஒட்டுறது இந்த ஸ்டோன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பார்த்திங்களா, இது வந்து இது முக்கியமாக கவனி. இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொரியன்லேருந்து அதாவது இம்போர்ட் பண்ணுறாங்க. கொரியன்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லா அதாவது வந்து அந்த அந்த பிளாஸ்டிக் கவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் வந்து பேஸ்ட் வச்சுருப்பாங்க. இதை வந்து இந்த இவ்வளோ டிகிரி செல்சியஸில் அது வந்து உருகி நல்லா பிடிச்சிக்கிறோம். ஆமாம், ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியெல்லாம் ரிமூவ் பண்ண அப்படி எடுத்தீங்கன்னா உங்கள் சாரீ கிழிச்சிட்டு தான் வரும். ஆமாம், நூலெல்லாம் பிரித்து தான் வரும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோன் வந்து அவங்க நல்ல ஒரு தரமாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவங்க கொரியன்லேருந்து இம்போர்ட் பண்ணதுனால இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்லா இது வந்து அப்படியே சின்னதாக இருக்கும், நல்லா மினுங்கும். நல்லா இது வந்து கவருக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு சரியாக தெரியல. கலரை பொறுத்து மாறும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் வந்து 650 ரூபா. சரிங்களா, இங்கே கலரை பொறுத்து மாறும். ஒயிட் கலர் வந்து 650, பிங்க் கலரு, மேஜிக் கலரு, அப்புறம் என்ன சொல்கிறது, கருப்பு கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. இது வந்து நான் காமிக்கிறது உங்களுக்கு எல்லோ கலரு. சரிங்களா, இது வந்து 700 ரூபா. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ஸ்டோனு இப்போ வந்து ரேட்டு ஜாஸ்தியான தெரியல. நான் வாங்கினது யாராவது கம்மியாக கிடச்சினா கூட எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா நண்பர்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க சொல்கிறேங்க. இது வந்து ஒயிட் கலரு. இந்த ஸ்டோன் வந்து 650 ரூபா. சரிங்களா, இந்த ஒரு ஸ்டோன் எல்லாமே எக்ஸ்போர்ட்டு தான். அதில் வந்து பேஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோனுக்கு பின்னாடி கருப்பு கலரில் பேஸ்ட் இருக்கும். நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா அப்படியே உருகி நல்லா ஒட்டிக்கிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் சோப்பு அது மேலே நீங்கள் சோப்பு வச்சு ப்ரெஸ்ஸு வச்சு தெளித்தாலும் அந்த அளவுக்கு போகாது. உண்மையிலே நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவங்க நல்லா பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து குறை சொல்லக்கு எதுவுமே இல்லை. பட் ஒரு கேர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, நீங்கள் அயர்ன் பண்ணையில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரெக்டான டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணுங்கள். தயவுசெய்து இதில் ஏதாவது சொதப்பிட்டிங்கன்னா உங்கள் டோட்டலாகவே உங்கள் சாரியில் டேமேஜ் ஆகிரும். அதுவும் நான் என்னோடய அனுபவத்துலேயே நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அவசரப்பட்டு சரி சூப்பர் மெத்தடாக இருக்கே அப்படின்னு நீங்கள் அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு 1-2 மாடல் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். சரி, டக்குன்னு எடுத்தோடனே நீங்கள் ஆயிரக்கணக்கு நீங்கள் போட்டுறாதீங்க. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர் ஸ்டோனு. இது எல்லாமே ஒரே மெத்தடு தான். நல்லா நான் எப்படி சொல்லித்தரேங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கரெக்டாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். சரி, எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி சரியில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத மெத்தட் சொல்லித்தரேன். சில பேர் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். ட்ரைனிங் கொடுத்து என்னது சொல்கிறேன், 3000, என் ட்ரைனிங்க்கு மட்டுமே 3000. அப்படி ஒன்றும் ட்ரைனிங் படிக்க நீங்கள் அவசியமே இல்லை. சரி, இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா, சில ட்ரிக்ஸ் மட்டும்தான். ஹீட் பண்ணுறது கரெக்டாக ஹீட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக தெரிஞ்சிட்டாலே போதும். இதுக்கெலாம் நீங்கள் 3000 கொடுத்து தனியாக படிக்கணும்னு நீங்கள் தான் தயவுசெய்து போய் கொடுத்து ஏமாற வேண்டாம். சரி, உங்களுக்கு கார்ட்போர்டு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து அது 450 ரூபாய் பண்ணேன். நான் வேணால் உங்களுக்கு என்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது, நிறையாவே இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய்க்கு நான் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா, நீங்கள் அட்ரஸ் எல்லாமே சொன்னீங்கன்னா ஏன்னா கிடைக்கும் 300 250 ரூபாய்க்கும் கிடைக்கும். பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருக்கிறேன். அதுதான் ஒரு வித்தியாசம். நீங்கள் கிடைச்சா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நீங்கள் கிடைச்சா கோயம்புத்தூரோட நீங்கள் கோயம்புத்தூரில் அப்புறம் இன்னொன்று யூடியூப்பில் வருது கோயம்புத்தூர், அப்படி இல்லைன்னா அங்கே பாண்டிச்சேரிலாம் கிடைக்கிது. அவங்க ரேட்டு ஜாஸ்தியாகவே சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதை வாங்கி பண்ணுறத விட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா பண்ணி வாங்கியிருக்கனால தான் எனக்கு ரேட்டு ஜாஸ்தி. இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 450 ரூபாய்க்கு 420 ரூபாய்க்கு எனக்கு போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 500 சொன்னாங்க. நான் நிறைய ஆர்டர் பண்ணதுனால எனக்கு கம்மியாக போட்டு கொடுத்தாங்க. நான் வேணால் உங்களுக்கு 350 ரூபா கொடுக்க நான் ரெடியாக. ஏன்னா என்கிட்ட நிறையவே எக்ஸ்ட்ராவே நிறையாவே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணித்தரேன். சரிங்களா, ஏன்னா நான் வந்து 200 கிடைக்கும், 250 கிடைக்கும். ஆனால் கம்மியாக இருக்கும். நீங்கள் வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே 1.5 மணி நேரத்தில் நம்ம முடிக்கிற வேலையை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அயன் பாக்ஸு ஹீட் ஓடிட்டுருக்கும், ஆஃப் பண்ண முடியாது. அப்படிங்கிற உங்களுக்கு தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்டெண்டாகவே வாங்கிட்டேன். சரிங்களா, என்கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ணி வைக்கிறேன்.
இது ஒரு ஸ்டோனு நல்லா, அதாவது ஸ்டோனில் வந்து எந்த குறையும் நண்பர்களே, சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா ஸ்டோன் வச்சுட்டு எல்லாமே விழுந்துடும். மற்ற இந்த என்னது இந்த பேஸ்ட் வச்சு ஒட்டுற மாதிரிலாம் கிடையாது. இது அயர்ன் பண்ணிவிட்டு ஒட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. நானும் எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்க, அடி கிழிச்சிட்டு வர துணியை கிழிச்சிட்டா வரும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோனு. சரிங்களா, இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு வச்சேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு அது ட்ரெயினிங்காக இந்த மாடல் வச்சேன் பனியன் கிளாத்தில். சரிங்களா, அவ்வளோ நல்லா நல்லா பளபளன்னு நல்லா மினுங்கும் பார்த்துக்கோங்க அப்படியே. சரிங்களா, இது வந்து சும்மா ஒரு இது வச்சேன். இந்த முன்னாடி சின்ன பிள்ளைங்க கிட்ஸ் வேரில் நான் இது வச்சேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக நல்லா ஒரு கிராண்டாக இருந்துச்சு. பாருங்கள் நல்லா மினுங்குது, நல்லாவே நைட்டும் சரி பகல்லையும் சரி சூப்பராக நல்லா ஒரு மினுங்குது. நல்ல ஸ்டோனு. ஆமாம், நல்லா என்ன சொல்கிறது, நல்லாவே இருந்துச்சு. நான் எனக்கு மாடலுக்கு சாரீ வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. சரி, எல்லாமே போயிடுச்சு. அதனால் நான் வந்து காமிக்க முடியல. ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து சாரீ பார்டர்லாம் சூப்பராக இருக்கும். கலர் கலராக வைங்க. அந்த மாதிரி நீங்களாகவே ஓனாக வந்து அதை கலையார உள்ளவங்க நல்லா பண்ணலாம் அந்த அளவுக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையோடு பண்ணுங்கள் தயவுசெய்து. அவசரப்பட்டு பண்ணாதீங்க. சரிங்களா, நீங்கள்லாம் பட்டு சேரீலாம் வச்சுன்னா யாராவது ஆர்டர் கொடுத்தா கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு பழைய சேரீலாம் நீங்கள் புது சேரீயாகவே நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணேன். ஏன்னா இப்போ கண்டிப்பாக அவங்க ஈரோட்டில் வாங்கிட்டு விற்காம வச்சுருப்பேன். அதெல்லாம் பழைய சேரீயே இருக்கும். ஆமாம், ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாங்க, தயவுசெய்து எனக்கு லாபம் கூட வேண்டாம், எனக்கு முதலீடு போட்ட அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னு சில நண்பர் வந்து ரொம்ப பாவமாக போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2000ரூவாக்குள்ளே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 நான் செலவு பண்ணேன். நீங்கள் அவ்வளோலாம் போகாதீங்க, அவசரப்பட்டு எல்லாமே இது பண்ணாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் இப்போ எடுத்தோன்னே 25,000 30,000 போட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 போர்டு மட்டும், 2 போர்டு ஸ்டோனு மட்டும் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். சரிங்களா, அது எப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே என்னுடைய மெயில் ஐடி இருக்குது. உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டு டவுட் எதனால் கேட்டுக்கோங்க. சரிங்களா, அவசரப்பட்டு நீங்கள் சேரீ எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பழைய மாடலாம் நம்ம வந்து புது மாடலாக மாற்றுற மெத்தட் இதுதான். கலர் கலராக ஸ்டோன் வைங்க, ஆரி ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 600 வாங்குகிற சேரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 900 தான் நீங்கள் விற்பீங்க. சரியா, விற்பனை பண்ண முடியும். ஒரு எம்போ சில்க்கு பார்த்தீங்கன்னா கடையிலேயே 1200 தான். எம்போ சில்க்கு நம்ம ஹோல்சேலில் 600 நம்ம வாங்குகிறோம். இதுதான் உண்மை. நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்கேயுமே 600 வாங்கிட்டு கடையில் பார்த்தீங்கன்னா 1200 1300 அந்த எம்போ சில்க்கு. ஆமாம், சாரி செமி சில்க்கு தான் அதுவும். ஆனால் நான் வந்து ஸ்டோன் வச்சு 1500 தான் கொடுக்குறேன். ஸ்டோன் ஒர்க் வச்சே நான் 1200 தான் கொடுக்குறேன். ஆனால் அதே சரி, ஆனால் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. அது வந்து பேஸ்ட் வச்சு ஒட்டி வச்சுருப்பா, சும்மா ஒட்டி வச்சுப்பா, அதெல்லாம் ஒரு வாஷிங்கில் போயிடும். அந்த சரி கடைகளில் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 2300 நண்பர்களே. நான் வந்து சீரியஸ் கேட்டு பாருங்கள், எந்த ஒரு கடையை நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், 2000 குறையவே இல்லை. ஆமாம், ஆனால் நம்ம வைக்கிற ஸ்டோனு நம்ம வைக்கிற ஸ்டோன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இவ்வளோ அது அயர்ன் பண்ணால் கூட வாஷ் பண்ணால் கூட போகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்லதாகவே இருக்கும். அடுத்த விட நான் எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நன்றி.